ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸில் சொல்லும் பொருளும் வந்து 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பார்ட் வீடியோ வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து 3வது பார்ட் வீடியோ, அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின் தான். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து உங்களை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சோன்னே எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஏன் எதற்கு எப்படி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, சுஜாதா. செகண்ட் கொஸ்டின், குடும்ப விளக்கு என்னும் நூலை இயற்றியவர் யார்? குடும்ப விளக்கு என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பாரதிதாசன். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சிறுபஞ்ச மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிறுபஞ்ச மூலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, காளிதாசன். ஃபோர்த் கொஸ்டின், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, அண்ணாதுரை. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. பாப்பா பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பாப்பா பாட்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாரதியார். சிக்ஸ்த் கொஸ்டின், கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, நா. காமராசன். செவன்த் கொஸ்டின், எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய சிறார் நாவல் எது? எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய சிறார் நாவல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, சாக்ரட்டிஸின் சிவப்பு நூலகம். எய்த் கொஸ்டின், கல்வியில் நாடகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கல்வியில் நாடகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பிரளயன். நைன்த் கொஸ்டின், கரும்பலகை யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கரும்பலகை யுத்தம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மலாலா. 10th கொஸ்டின், மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, மாங்குடி மருதனார். 11வது கொஸ்டின், 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை எழுதியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மா. ராசமாணிக்கனார். இவர் தான் வந்து 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலை வந்து எழுதியவர். 12வது கொஸ்டின், நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நாட்டுப்புறவியல் ஒரு அறிமுகம் என்னும் நூலின் ஆசிரியர். சரியான விடை ஆப்ஷன் சி, முனைவர் சு. சக்திவேல். 13வது கொஸ்டின், ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, புலவர் குழந்தை. 14வது கொஸ்டின், யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? யாப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, புலவர் குழந்தை. 15வது கொஸ்டின், தொடையதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தொடையதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, புலவர் குழந்தை. 16வது கொஸ்டின், நட்பு காலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? நட்பு காலம் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, அறிவுமதி. 17வது கொஸ்டின், திருக்குறள் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? திருக்குறள் கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிருபானந்த வாரியார். இவர் தான் வந்து திருக்குறள் கதைகள் என்னும் நூலோட ஆசிரியர். 18வது கொஸ்டின், சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, திருத்தக்க தேவர். 19வது கொஸ்டின், இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலை இயற்றியவர் யார்? இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு முதலிய நூல்களை வந்து இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பேராசிரியர் மாசு அண்ணாமலை. 20வது கொஸ்டின், பேராசிரியர் மாசு அண்ணாமலை அவர்களின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது?
பேராசிரியர் மாசு அண்ணாமலை அவர்களின் தமிழக அரசின் பரிசினை பெற்ற நூல் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திய தேசிய ராணுவம் தமிழர் பங்கு. 21வது கொஸ்டின், தமிழர் உணவு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் உணர்வு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, பக்தவச்சல பாரதி. 22வது கொஸ்டின், ஆகாயத்து அடுத்த வீடு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆகாயத்து அடுத்த வீடு என்னும் நூலின் சரியான விடை ஆப்ஷன் பி, மு. மேத்தா. 23வது கொஸ்டின் பாருங்க, தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் பழமொழிகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, கி.வ. ஜெகநாதன். 24வது கொஸ்டின், புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் யார்? புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வல்லிக்கண்ணன். 25வது கொஸ்டின், பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெரியாரின் சிந்தனைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வே. ஆணைமுத்து. 26வது கொஸ்டின், என் கதைகளின் கதைகள் என்ற நூலை இயற்றியவர் யார்? என் கதைகளின் கதைகள் என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, சு. சமுத்திரம். 27வது கொஸ்டின், சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேரில் பழுத்த நிலா என்ற நாவலை இயற்றியவர் யார்? சாகித்ய அகாடமி விருது பெற்ற வேரில் பழுத்த நிலா என்ற நாவலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, சு. சமுத்திரம். 28வது கொஸ்டின் பாருங்க, சிற்பியின் மகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சிற்பியின் மகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூவண்ணன். 29வது கொஸ்டின், கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? கனிச்சாறு என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, பாவலரேறு பெருஞ்சித்திரம். 30வது கொஸ்டின், மகபுகு வஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? மகபுகு வஞ்சி என்னும் நூலை இயற்றியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.